ஹாய்ங்க. ரொம்ப ஈஸியாக கன்னியாகுமரி ஸ்டைலில் சிம்பிளாக வைக்கிறது மாதிரி ஒரு ஃபிஷ் கறி ரெசிபி பார்ப்போமா? ஒரு 1/2 kg அயில மீன் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இதுதான். அது எவ்வளோ போடணும்னு அரைக்கும் போது மசாலா சேர்க்கும் போது சொல்கிறேன். இது எல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். புளி கொஞ்சமாக எடுத்து ஊற போட்டு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, ஒரு மிக்சி ஜாடியில் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் கடுகும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். அடுத்து மஞ்சள் பொரி அளவு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். அடுத்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் மல்லி 1 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கணும். அப்புறமா 4 பல் பூண்டு ஒரு 4-5 இது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமாட்டு தேவைக்கேற்ப தேங்காய், ஒரு சிலர் நிறைய சேர்ப்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சமாக சேர்ப்பாங்க. நான் எனக்கு தேவைக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமாட்டு நம்ம ஆல்ரெடி ஊற போட்டு வச்சுருக்கோம்ல அந்த புளியை என்ன பண்ணணும்னா நல்லா பிசையணும். பிசைஞ்சிக்கிட்டு அதில் இருக்க அந்த நார் மாதிரி இருக்கக்கூடிய அந்த துரும்பெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு அதில் ஒரு சக்கை வரும்ல, அந்த சக்கையை மட்டும் மிக்சி ஜாடியில் நம்ம சேர்த்துக்கணும். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக அழகாக வரும். எல்லாம் போட்டு புளி தண்ணியை ஊற்றி அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கணும். அடுத்து ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சட்டியில் மீனை வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். அதை நம்ம கை வச்சே நல்லா கலக்கி விடணும். அதுக்கு நம்ம கை வச்சு கலக்கி சேர்க்கும்போது அது அந்த மீனில் அந்த மசாலாலாம் நல்லபடியாக சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி சைஸுக்கு ஏற்ப, ஒரு தக்காளி கூட, பெரிய தக்காளினா ஒரு தக்காளி சேர்த்து நம்ம கையை வச்சே அதை நல்லா நம்ம மசிச்சு விடும்போது அந்த டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறமாட்டு தேவைக்கேற்ப தண்ணியும் ஊற்றி நம்ம கையால் மசாலாவை நல்லா கலக்கி விட்டு நம்ம அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கணும். சரிங்களா? பரல் உப்பு அதாவது பெரிய உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கன்னியாகுமரி ஸ்டைல் ஃபிஷ் கறி ரொம்ப சிம்பிள் தாங்க, 5 மினிட்ஸ் ஒர்க்கு தான். ஆனால் இது இப்படி பண்ணுறது பார்த்து சில பேர் சொல்லுவாங்க இது டேஸ்ட்டாக இருக்கானே. ஆனால் வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறமா கொஞ்சம் கருதப்பலையை மேலே தூவி விட்டு அடுப்பில் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடணும் மூடி வச்சு. அதுக்கப்புறமாட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வத்த காய்ச்சி எடுத்தோன்னா கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கங்க, சூப்பராக இருக்குங்க.